ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, ஒரு தப்பான பர்சனை போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ண பர்சனுமே ரொம்பவே தப்பானவன் ஆகிட்டான் அப்படின்ட்டு தான் சொல்கிறா. என் லைஃப் இப்படி வேஸ்ட்டாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கை கால்லாம் அங்கே கட்டியிருக்கு. நீ இருந்தாலும் சரி இல்லை செத்தாலும் சரி உன் கூட சேர்ந்து நானுமே வருவேன்னு சொல்லிட்டு அவங்க தீயையுமே அவன் கொளுத்தி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாகிடுது. அங்கே டக்குன்னு அவன் எழுந்திரிச்சிட்டு எனக்கு என்ன இப்போ ரீபான் ஆகிருக்கா, இல்லாட்டி இது என்னோட கனவா, இது கனவாக இருந்தாலுமே ரொம்பவே மோசமானதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. இல்லை நம்ம ஹீரோ ஜியாங் அங்கே குளிச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் இந்த முட்டா பையன்ட்ட திரும்ப போய் மாட்டி என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பலை, நான் இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது அந்த லியாங் அங்கே இருக்கான். அங்கே லீன் ஒரு பர்சனோட தான் பேசிட்டு வர்றான். அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கதவை போய் லாக் பண்ணிக்கிறான். இப்போ அங்கே என்னோடய ஃபியான்ஸை நான் உள்ளே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்னோட கசினோட வில்லா, இங்கெல்லாம் அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோவில் அங்கே பின்னாடி ஹாக் பண்ணதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. இவன் பார்த்தாங்க கதவை திறக்காங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நேற்று நைட்டு 2 பேருமே பப்ளை மீட் பண்ணிட்டோம், ட்ரிங்க் நல்லா பண்ணிவிட்டு நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணோம். வீட்டுக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நீ போக முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு வாயை மூடி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசாத அப்படின்ட்டு தான் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் எப்படியும் எஸ்கேப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுறா. ஜியாங்கிட்ட நான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே லியாங் வீடியோ கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கே இருக்க போகிறேன், வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னதும் இல்லை நைட்டு பார்ட்டிக்கு எதுவும் போயிருக்கே என்னமோ நினச்சேன்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஃபோனை கட் பண்ணதுமே இந்த உருப்படாதமையிட்டேருந்து நான் விலகி வரணும், பெரிய தொல்லையாக இருக்குது இவங்களாலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவங்க நம்ம லியாங் மேலே அங்கே உட்காந்துட்டு நீங்கள் எப்போ அவளை விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றத சொல்லும்போது உங்களுக்கு எப்பயுமே அவள் தானே இம்பார்ட்டன்ட் சொன்னதும் யார் சொன்னது, எனக்கு எப்பயுமே நீ தான் இம்பார்ட்டன், அவள் சும்மா காசுக்காக தான் சொல்லிட்டு இவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹாப்பியாகிட்டேக்கான். பிறகு அங்கே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே ஷூ என்னப்பா கண்ணில் ஃபுல்லாக டார்க் ஸ்பாட்டாக இருக்குது, என்ன ஒழுங்காக நைட்டு தூங்குறது இல்லையான்னு சொன்னதும் ஆமாம் இப்போ ஸ்டடீஸ் வந்துருச்சு இல்லையா, ஸோ படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதனால தான் நம்ம சொல்கிறா. அப்போ அங்கே ஃப்ளார் எல்லாமே கொண்டு கொடுத்ததுமே என்னை யார் கொண்டு கொடுத்துருக்குது லியாங்கான்னு சொல்லிட்டு பேசும்போது பட் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. ஏன்னா அவன் ஒரு 6 டேஸில் உன்னோட என்கேஜ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணணும், இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கான். ஸோ டே அங்கே 6ன்னு போட்டிருக்கவுமே ரொம்பவே பயமாயிட்டு அப்படின்னா இது எல்லாமே ஜியாங்கோட வேலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. அந்த பொக்கையெல்லாம் தூக்கி அங்கே போட்டதுமே எதுக்காக இப்படி பயந்து போயிருக்கேன்னு சொன்னதும் எனக்கு அந்த லியாங்க சுத்தமாக பிடிக்கல, பேசாமல் நான் அவனை என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே கரெக்டான டிசிஷன் பண்ணியிருக்கா, அவன் உனக்கு மேட்சே கிடையாது அப்படின்றத அவளுமே சொல்கிறா. ஸோ சரி வா இப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே படிச்சுட்ருக்கப்ப அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ எதுக்காக எங்கே போனாலும் என்னை தொல்லை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் உனக்கு கொடுத்த டைமே ஃபினிஷ் ஆக போகுது, பட் இப்போ வரைக்குமே நீ எந்த ஒரு ரிசல்ட்டுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு அங்கே வால்பேப்பரை காமிக்கிறான். இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்த ஃபோட்டோவை தான் வச்சுருக்கான். நம்ம மேரேஜுக்கு அப்புறம் 3 பேபிஸ் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஷாக்காகிடுது. ஏன்னா போன ஜென்மத்தில் இவனை மேரேஜ் பண்ண பிறகு அவளுக்கு 3 குழந்தைங்க போல், அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரீபான் தான் இருக்குது. இந்த லைஃப்பில் திரும்ப இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் நான் மாட்டிட்டு என் வாழ்க்கையை நான் வேஸ்டாக்க விரும்பலை, வெளியேற்றணும்னு சொல்லிட்டு வேமா அவங்க போகிறா. பிறகு அங்கே லியாங்க தான் மீட் பண்ணதுமே அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறான், இதை நீ படித்து பார்த்துட்டு சைன் பண்ணு, அதனால் உடனே நம்மளுக்கு மேரேஜ் நடந்துரும்ன்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை படித்து பார்க்குறா. பட் அவளுக்கு பிஸ்னஸ் விஷயமாக எழுதியிருக்க வாசி அவ்வளோ புரியலை. நான் அப்பாட்ட சொல்லி இதை படித்து பார்த்துட்டு சைன் பண்ண சொல்கிறேன், ஓகேவா அப்படின்ற சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்கிறான். பட் மனசுலையே அப்படின்னா அந்த ஃபேமிலியோட பணம் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வராது போலையே ஈஸியான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட கொடுத்ததுமே அதை படித்து பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, பட் நம்மளோட
பணத்தை வந்து திருடணுன்றதுக்காக என்ன மாதிரி கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆனதுமே அப்போ இதான் அவங்களோட ரியாலிட்டியே ஆனதுமே எல்லாத்தையுமே பறிச்சுட்டு நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், இப்போ கூட வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம், அவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே வேணான்னு சொன்னதுமே ஆனால் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதேம்மா இந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறது, உடனே வேறு எந்த பையன் கிடைப்பான்னு சொன்னதும் அதெல்லாம் பையன் நல்லவங்க இருக்காமையாக இருப்பாங்கப்பா, கண்டிப்பாக வந்துட்டு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம், பட் நீ நினைக்கிற லெவலுக்கு இந்த கான்ட்ராக்டை உடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் சரி இவனுங்க ரெண்டுகிட்டே இருந்து நான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே லியாங் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், தள்ளி விலகி போக சொல்லி. நீ வந்து விலகிருன்னு சொன்னாலுமே அவன் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஹீரோ வந்து கையை வந்துட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்ததுமே வேறு வழி இல்லாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது, பட் கையை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கவும் லியாங்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம மியா கேட்குறா, என்னப்பா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி செக்ஸியாக பண்ணிட்டு வந்திருக்க, ஏன்னா அங்கே ஜியாங்க வந்து எதுவும் கரெக்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிட்டு, ஆமாம் நீ வந்துட்டு எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு செக்ஸியாக பண்ணிட்டு வந்திருக்க, அப்போ யாரை வந்து இங்கே வளைச்சி போடலான்னு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு ஐ திங்க் நீ நான் சும்மா வந்து கிண்டலுக்கு பேசுனதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லிவிட்டு நீ உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து நின்றுக்கிட்டதுமே என்ன பண்ணிட்டுருக்க விலகி போய் இப்போ அவன் என்னை பார்த்தா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் அவன் பார்க்க மாட்டான், நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க போகும்போது வேமா இவன் கோட்டை வச்சு அங்கே வந்து மறைச்சிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே உனக்கு ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் தெரியுது அப்படின்றத சொல்லிச்சேக்கா. இங்கே நான் வந்துட்டு உனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது, நீ என்ன வந்துட்டு டிசிஷன் எனக்கு பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல உன்ட்ட, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ ஏன் என்னை பப்பா தான் தொல்லை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோ நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், அப்படிமாச்சும் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவ கூட சேர்ந்து அங்கே க்ளோஸாக ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. இப்போ அங்கே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணதுமே அவன் மயக்கமானதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்கா, ஒன்றும் மாதிரி ஒரு பர்சன்ட்டை போய் நான் திரும்ப மாட்டுவேன்னு நினைக்கிறியா, நீ வந்து எனக்கு கரெக்டானவன் கிடையாது அப்படின்ற சைட் அவள் போகிறா. ஸோ அதமே கண்ணை முழிச்சிட்டு நீ என்ன அவ்வளோ ஈஸியாக என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா, எப்படியாச்சும் நீ என்கிட்ட தான் திரும்ப ரிட்டர்ன் வந்தாகணும்னு சொல்லிட்டேக்கான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் எங்கள் லைப்ரரிக்கு போனால் அங்கேயுமே வந்துட்டு பின்னாடியே தொல்லை பண்ணிட்டுருக்கான். என்ன முடிவு பண்ணியிருக்க, டைம் முடிஞ்சு போச்சு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ஷூ வந்துடுறா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ சரி நீ மட்டும் தனியாக இதுக்காக வந்துட்டுருக்க, உன்னோட அந்த பாய் ஃப்ரெண்டையுமே சேர்ந்து கூட்டிகிட்டு வா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போய் சாப்பிட்றதுக்காக போகலான்னு சொன்னதும் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் எல்லாம் ஜியை பற்றி தான் சொன்னதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஜியுமே அங்கே வெளியே வரான். ஸோ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து இப்போ சாப்பிட்டு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஷூ வந்து கேட்குறான், என்னப்பா உனக்கு அவனுக்குமே ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்க போலையே, இதை பற்றி என்கிட்ட கூட நீ சொல்லலையேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. என்ன உனக்கு அவனுக்கு என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அங்கே நம்ம ஹீரோவும் ஜீமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. வேமா அங்கேருந்து போனதுமே ஜீ கேட்குறான், என்னப்பா என்ன வந்து டூல் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கியா, நீயுமே அப்படி தான் யூஸ் ஆகிட்டுருக்கன்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப ஹம்பிள் ஆகிட்டேயே, நீ எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் இதெல்லாம் லவ்னால வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்கிறான். பட் வந்துட்டு உன்னோட ஐடென்டிஃபைவை எவ்வளோ நாளைக்கு நீ மறைச்சிட்ருப்ப, இதனால் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு வந்து தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அது எப்பயுமே தெரியாது அப்படின்ற சொன்னதும் எப்போ வரைக்கும்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாகிற வரைக்கும் கூட தெரியாமல் நான் வந்து கண்டிப்பாக மறைச்சி வைப்பேன்னு சொல்லும்போது அவள் திரும்ப உன்ட்ட வருவான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவருக்கு வழியே இல்லை, அவள் கண்டிப்பாக ஏன்ட்ட தான் வந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நைட் போல் அங்கே வந்துட்டு அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் டைமே முடிஞ்சிச்சு, நீ இப்போ வரைக்குமே எனக்கு பதில் சொல்லலை, எப்போ உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் சரி சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது வேமா பிடிச்சி அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே என்கிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணாத, நான் உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறது, நீ எனக்கு வந்துட்டு கரெக்டான மேட்ச் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம், சரி இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போகும்போது அந்த லியாங்கும் மியாவுமே சேர்ந்து வர்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு வேமா காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. அப்போ அங்கே லியாங் நம்ம ஹீரோட்ட யார்ப்பா உள்ளே உட்காந்துருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதுமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற சொன்னதும் இப்போ வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு பொண்ணுங்களோட உன்னை பார்த்தது இல்லையா, அதனால தான் ஷாக் ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க
2 பேருமே அங்கேருந்து போனதுமே இவங்க உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டதும் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. எதை பற்றியும் பேசுகிறதுக்கு விரும்பலையான்னு சொன்னதும் எதை பற்றி நான் பேச அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை சீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே நீ வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா கால் பண்ணதுமே அவன் ஃபோன் எடுத்து அப்பான்னு சொல்லிட்டு பேசினதோ ஐயோ இது என்ன மேலோட வாய்ஸ் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒருவேளை நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக ஜென்டரை மாற்றிட்டியா, தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத, நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டியுமே மாற்றி மாற்றி பயங்கரமாக அழுததுமே ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் உங்கள் பொண்ணோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட், அவள் உள்ளே போயிருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் உங்கள்கிட்ட இதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம், அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணுறதை பற்றின்னு அவள் சொல்கிறா. பிறகு அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரை கேட்டு நீ பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன புத்தி வராதா, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நெக்ஸ்ட் எங்கள் கிளாஸில் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து புரியலை, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த பையங்க விளக்கம் கொடுக்க போகும்போது கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். கூட்டிகிட்டு போய் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசினதுமே திரும்ப ரிட்டன் வந்ததும் அவன் கண்டிப்பாக உன்னை மிரட்டி தானே விரட்டி விட்றான், என்ன சொன்னான்னு சொன்னதும் அவன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, அவன் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், என்னை விட பெஸ்ட்டாக உனக்கு அவர் தான் எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும், ஸோ நீ அவர்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ என்ன பேபி, நான் வந்துட்டு மற்றவங்க பக்கத்தில் நீ நெருங்கி போனால் பிடிக்காதுன்னு தெரியல, ஏன் நீ இப்படி பண்ணுற, நீ என்னைக்கு வந்துட்டு நான் சொல்கிறத கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். பிறகு வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அங்கே லைட் போனதுமே பார்த்தா அங்கே ஒரு டாயில் வந்து ரெட் கலர் லைட் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா கேமரா இருக்குன்னு. எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட வேலை தான். அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியாமல், அந்த வீட்டில் வந்து நான் மட்டும் கிடையாது என்னோட பேரண்ட்ஸுமே இருக்காங்க, நீ எப்படி வந்துட்டு இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணலான்னு சொன்னதும் நீ வந்து என்னை யூஸ் பண்ணிவிட்டு டூல் மாதிரி வேணான்னு தூக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறியான்னு சொன்னதும் நான் எதையும் ட்ரை பண்ணலை, உனக்கு எனக்குமே எதுவும் ஒத்து வராது, சொன்னால் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் பட் உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பாக நீ வந்து என்கிட்ட தான் வந்தாகணும்னு சொன்னதும் உன்னோட ஐடியா எல்லாமே நான் நல்லாவே எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, நீ எதுக்காக வந்து அந்த மேரேஜை வந்து பிரேக்கப் பண்ண சொன்னேன்னு, அப்படின்னா நான் வேறு வழியே இல்லாமல் நீ மட்டும்தான் ஆப்ஷன்ன்ற மாதிரி உன்கிட்ட வரலான்னு தானே நல்லா வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்க, நீ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க, எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போங்க அவன் நீ என்ன நினச்சிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நீ ஏன் நினச்சாலும் என்னை விட்டு விலக முடியாது, நீ என்கிட்ட தான் திரும்ப வரணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா லியாங்க அவங்க அவளுமே சேர்ந்து அங்கே ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணிட்டாங்களான்னு சொன்னதுமே இன்னுமே இல்லை அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பெரிய தொல்லையாக இருக்குது, இவனை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து எனக்கு வந்துட்டு எதுக்காக என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் காசை பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கான், என்னை விட அந்த மியாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், எவ்வளோ நடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சுக்கா. அப்போங்க அவன் வந்து அப்படின்னா இதில் சைன் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்னமே இந்த மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கா, அப்போ வந்து எப்படி நான் வந்து காசு அவங்ககிட்ட வந்து பறிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் எங்கே யோசிச்சுட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொன்னதும் நான் அப்படியே இங்கே வந்து எனக்குமே யாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது, ஸோ நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே வந்து நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம 3 பேருமே சேர்ந்து பேசி ஜாலியாக இருக்கலான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை காலை டச் பண்ணிகிட்டே வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வந்ததுமே சரி ஓகே நீங்கள் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே நீ இப்போ அவனுக்கு 5 மில்லியன் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தையே, என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்க, நீ வந்து என்ன அவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கியா, அது வந்துட்டு உன்னோட காசு, நான் கண்டிப்பாக யாருக்குமே வந்து ஓசியிலலாம் போக விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எல்லாமே நான் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ பேசாமல் வேலையை பாருன்னு சொல்லும்போது நான் வந்து உன்னை எப்பயுமே நான் விட போகிறது கிடையாது, ப்ளீஸ் நீ வந்துட்டு நான் சொன்னதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டேங்க கையை பிடிச்சிட்டங்க கேட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப தொல்லையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எதுக்குடா இப்படி வந்துட்டு பிரச்சனை பண்ணுறான்னு. அப்போ கரெக்டாக பார்த்தாங்க லியாங் வந்ததுமே இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது. இப்போ ஹீரோயின் வேறு ஒன்றும் கிடையாது, அவர் போகிறேன்னு சொன்னார், இல்லை அவர் வரட்டும் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிடணும்னு சொல்லி பேசினேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஒரு பார்ட்டியில் காமிக்கிறாங்க, அவர் ட்ரிங்க் பண்ண போனால் நம்ம ஹீரோ இந்த கூல்ட்ரிங்கை குடின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ அங்கே மியா வந்து அதெல்லாமே பார்த்துட்டு என்னப்பா உனக்கும் ஜியாங்க்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு தான் தெரியல என்ன நடந்துட்டுருக்குன்னு, அப்புறமே நீ வந்துட்டு விலகி
போகாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ கரெக்டாக அங்கே லியாங்கும் ஜியாங்குமே வந்துடுறாங்க. அந்த மியா சொல்கிறா, ஜியாங்க்கு இவளுக்குமே ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கான், உனக்கு எனக்குமே ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க லியாங். கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது, அவள் என்ன தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கா, என்ன தவிர வேறு யாரையும் அவன் நினச்சி பார்க்க மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு என்ன நீ பேசுனேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஐ திங்க் வந்துட்டு இது ஒரு காமெடியாக சொல்லியிருந்தா கூட நல்லா தான் இருக்குது, இதை பற்றி என்ன வந்துட்டு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோமாயிட்டு போயிட்டுருக்கா. ரூம்குள்ளே பிடிச்சி வேமா நம்ம ஹீரோ உள்ளே எடுத்துடுறான். லியாங்குமே அதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ல இன்றைக்கி நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். 2 பேத்துக்கு நடுவில் அஃபேர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், இங்கே வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு வந்தாங்களோ என்னமோ நான் நினச்சி வந்தேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கு இப்போ சுச்சுவேஷன் என்னன்னு புரியுதா இல்லையா, அவன் என் மேலே பழி போடுறதுக்கு ரெடியாக இருக்கான், நான் வந்து அவனை சீட் பண்ணிகிட்ருக்கேன்னு, இந்த மாதிரி டயத்தில் நீ என்னை இப்படி டார்ச்சர் பண்ணேன்னா என்ன அர்த்தம், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு ஏதாச்சும் நீ வந்துட்டு ஐடியா பண்ணு, அதை விட்டுட்டு இப்படி என்னை டார்ச்சர் பண்ணாதன்னு சொன்னதும் நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே ஒரு சீக்ரெட் ரூமே உள்ளே இருக்குது, அது வழியாக நீ வெளியே போயிடுன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே அங்கேருந்து வந்து இப்போ எதுக்காக இங்கே வந்து எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்க, என் மேலே பழியை போட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் தானே அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே மியாவும் அவனுமே சேர்ந்து இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே லீக் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து சிரித்ததுமே எனக்கு நல்லாவே புரியுதுடா, நீ இப்படி வந்துட்டு பண்ணேன்னா நான் வந்து வேறு வழி இல்லாமல் அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் வந்துடுவேன் தானே பண்ணுற, உன் ட்ரிக்கெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே மியா வந்து நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொன்னதும் இப்படி கண்ணுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் லீக் ஆகிருக்கு, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க அந்த லியாங் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படியா என்ன லைக் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்கிறா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனால் என்னோட ஃபியான்ஸையோட சேர்ந்து இப்படி அஃபேர் வச்சுட்ருக்க, சரி 2 பேருமே சேர்ந்து கப்புள்ஸ் ப்ரேஸ்லெட் எதுக்கு போட்டிருக்கீங்க, அப்போ இதுக்குமே என்ன அர்த்தம், இது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு தேவை கிடையாது, நான் வீட்டில் சொல்லி எல்லாத்தையுமே இப்போவே வந்து முடிச்சு விட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே அப்போ அந்த மியா உங்களுக்கு எப்பயுமே அவ மேலே தான் நான் அக்கறை, நீங்கள் எதுக்காக அவகிட்ட இந்த லெவலுக்கு வந்துட்டு தாங்கிட்டு பேசுனீங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவள் வந்துட்டு உண்மையிலே பெரிய ரிச்சான பொண்ணு, ஸோ அவள் மூலமாக வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அவங்க கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணேன்னா என் லைஃப் ஸ்டைல் மாறிடும், அதுக்காக தான், பட் நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமாச்சும் நீ வந்துட்டு நல்ல ரிசல்ட்டு சொல்லுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ரிசல்ட்டு சொல்ல, உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே எப்பயும் ஒத்து வராது, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறா. பட் அதுக்கப்புறமே விடாமல் பேசினதுமே சரி ஓகே கொஞ்சம் டைம் கொடு எல்லாத்தையுமே சரி பண்ணலான்னு சொல்லிடுறா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து அடிச்சுட்டு நீ அவங்ககிட்ட சாரி கேளு, எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அவன் சாரி கேட்டுட்டு அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு வெளியே லீக் ஆகிருது. அதை பார்த்ததுமே ஐயோ இங்கே பாருங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருந்த ஃபோட்டோஸாக வந்திருக்கு, அப்போ என் பொண்ணு வந்து டிசிஷன் பண்ணது கரெக்டாக, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு கூட என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸையுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எனக்கு என்ன மாதிரி வந்துட்டு பையனை பிடிக்குதோ நீ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் யாரப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஜியாங்கை பற்றி பேசினதுமே ஐயோ அப்பா அவனுக்கு எனக்கு நடுவில் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு இவனை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக சும்மா ஆக்டிங் தான் பண்ணணும்னு சொல்லிடுறா. நான் அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே உன் ஆசையை நாங்கள் எப்படினாலும் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்ருக்கான், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இப்போ நான் உனக்கு வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து முடிச்சிட்டேன், இப்போ நீ எனக்கு வந்துட்டு என்ன வந்து பண்ண போகிற சொல்லு, ஏன்னா நான் வந்து அப்படிலாம் வந்து ஃபோட்டோஸை லீக் பண்ணாமல் இருந்தேன்னா இப்போ உனக்கு பிரேக்கப் ஆகிருக்குமா, அதுக்கு காரணம் நான் தானே, அப்போ நீ எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்குது இவன் எப்படினாலும் நம்மளை விட மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிறு பெயின் ஆகிட்டுருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவளுக்காக அங்கே சூப் எல்லாமே கொடுத்துட்டு அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். தூங்கி எந்திரிச்சு வேமா அங்கே வந்து போனதுமே இப்போ எங்கே போயிட்டுருக்கா, உனக்காக தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொன்னதும்
சொன்னதும் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லும்போது நீ இப்போ என்னை டூல் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போடலான்னு பார்க்குறியா உன அப்போ நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் தானே நீ என்னை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயமாகி போயிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நீ ஏன் ஏதாச்சும் புரிஞ்சுக்காத, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன், உனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் ஷூவோட சேர்ந்து அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷூ போனதுமே அப்போ அங்கே லியாங் வந்துடுறான். எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, அது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எனக்கு உன்னை வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல, உன் கூட சேர்ந்து நான் எந்த ரிலேஷன்ஷிப்புமே வைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகும்போது அவளுக்கு தலையெல்லாமே சுற்றுது. ஸோ புரிஞ்சுக்குது அங்கே ட்ரிங்கில் ட்ரக்காக கலந்துருக்கான்னு. இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லும்போது அவன் ஆல்ரெடி வெயிட்டர்கிட்ட காசை கொடுத்து தான் இந்த வேலை பண்ணியிருக்கான். அங்கே கிட்ட வந்ததுமே கண்ணாடி கிளாஸை உடச்சி அவங்க வந்து கழுத்தில் குத்துனதும் ரொம்ப பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோவுமே வந்து நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு ஹீரோயின் அவன் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். உனக்கு வந்துட்டு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, நான் டாக்டரை வர சொல்கிறேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு அப்படிலாம் என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நான் இப்போவே உன்னை வார்ன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நீ ரிகரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நீ இப்போ ட்ரக்கில் வந்துட்டு இப்படி பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கன்னு சொன்னாலுமே கேட்காம அங்கே கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு உண்மையிலே அங்கே ரொம்பவே ரிகரேட் ஆகிட்டு அவன்கிட்ட போய் நீ இதை வந்து நான் ட்ரக்கில் இருந்த வாசி ஏதோ வந்து தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ பெருசு பண்ணாமல் விட்டுன்னு சொன்னதும் எப்படி நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியே அந்த மாதிரியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, உனக்கு வந்துட்டு எவிடன்ஸ் வேணுன்னா நான் கொடுக்கவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்த வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது நான் காமிக்கவான்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு நீ விடுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது இப்போ நீ வந்துட்டு என்னை விட்டு போக முடியாது, இப்போ எனக்கு முடிவு நீ சொல்லிதாகணும், என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வய மாதிரியா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக உனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்கிறா. பிறகு பார்த்தா அவங்க அப்ராடு கிளம்பி வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து அப்ராடுக்கு வந்திருக்கேன், சரி ஓகே நீ பேசுகிறது எனக்கு காதை கேட்கலேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறா. நல்ல வேலை இவனோட தொல்லை இதுக்கப்புறம் இல்லை, நான் நிம்மதியாக எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போகிறப்ப இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்பவே டென்ஷனில் இருக்கான். அவளுக்கு என்ன தைரியம் தான் இப்படி வந்துட்டு என்னை சீட் பண்ணிட்டு போயிருந்திருப்பான், நான் வந்துட்டு அவளை ஈஸியாக அவளை விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அங்கே வீடியோ கால் பேசிகிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இங்கே எல்லாமே எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் நல்ல விதமாக படித்து வருவேன்னு சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஒரு பையன் வந்துட்டு அவட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அங்கே கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொன்னதுமே நான் இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்கேனா இல்லை உன் கூட சேர்ந்து வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க வந்திருக்கேனா, மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லும் போது அங்கே உள்ள காருக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ தான் போயிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே உடனே அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஷூட்டை கால் பண்ணி இப்போ என்னப்பா அவன் அங்கே வந்து கிளாஸ் ரூமில் இருக்கானா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டானான்னு சொல்லும்போது இல்லை அவன் கிளாஸ் ரூமில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்டை ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சுருக்கானுங்க போல் அவனை மாதிரியவும். ஹீரோயின் ஐ திங்க் என் கனவு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போகும்போது அவளை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. கண்ணெல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. எல்லா வேலையும் பண்ணது நம்மளோட ஹீரோ தான். அவங்க சில பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே வந்து தீய வச்சு கொளுத்திட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு என்னை வந்து நீங்கள் காசுக்காக வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ பைசா வேணும்னு கேளுங்க, எங்கள் அப்பாட்ட சொன்னால் உடனே எல்லா காசையுமே கொடுத்துருவார் அப்படின்றத சொன்னதும் அவன் எங்கள் பக்கத்தில் வந்ததுமே நீ ஏதாச்சும் என் மேலே வந்துட்டு கை வச்சேன்னு வச்சுக்கோமே என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் இவன் பேசாமல் விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறான். ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் இதெல்லாமே அங்கே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் நேற்று கனவா எனக்கு வந்துச்சு இல்லை உண்மையிலேயே என்னை வந்து யாராச்சும் கிட்னாப் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. பட் கழுத்தில் அங்கே மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிருது. அப்போ நிஜத்திலே வந்திருக்கானா அவன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பார்ட்டிக்கு அவள் கிளம்பி போனாலுமே அங்கேயுமே இவன் போகிறத நோட்டீஸ் பண்ணிட்டு ஐயோ கடவுளே உண்மையிலே இவன் வந்திருக்கானா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. எதுக்காக இங்கே வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து பைக்கில் அங்கே நின்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. இப்போ நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன பண்ணுறேன்னா நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வந்துட்டு வேலை பண்ணிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகேப்பா என்னோட பர்ஸில் வந்துட்டு காசு இருந்ததை காணும், திருடிட்டு போயிட்டான், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் நான் எப்படி உனக்காக பணம் கொடுக்க முடியும், நான் உனக்கு கொடுக்கணுன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, நீ எப்போ பார்த்தாலும் என்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்ருப்பையா, நீ வந்து கிளம்பி வரும்போது ஏதாச்சும் என்கிட்ட சொல்லிட்டு வரணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் கண்டிப்பாக இவன் நம்மளை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ தப்ப அந்த வேலை பண்ணதுமே நீ தானேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டேக்கா. சரி ஓகே நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன், நான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு தான்
வந்திருக்கணும், குட் பை கூட சொல்லாமல் வந்தது பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவன் அங்கே போய் உட்காந்துட்டு நான் இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன், எங்கேயும் போக போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் இங்கே எப்படி நீ ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே இங்கே தங்குறதுக்கு என்ன இருக்குது, நான் வந்துட்டு தங்கிட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எத்தனை டைம் சொன்னாலும் ஏன் உனக்கு புரிய மாட்டுது, உன்னோட கேரக்டருக்கும் எனக்கும் சுத்தமாக ஒத்தே வராது, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது வேகமாக அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அப்படிலாம் உன்னை ஈஸியாக நான் விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் ஸ்கூலில் அங்கே ட்ராப் பண்ணுறான். அப்போ அங்கே யானுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ வேறு ஒருத்தையும் கூட போய் சுற்றிட்டு இருக்கேன், ஏன் பணக்கார என்ற வாசியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறான். ஸோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பயமாயிருது. அவன் அரண்டு போய் வேமா அங்கே வந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட தான் உன்னோட மொபைல் எல்லாமே கிடச்சிருச்சு பாரு அப்படின்ற செட்டு கொடுக்குறான், ஐடியும் தான் அப்படின்ற சொன்னதும் பட் இப்போ அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜி கொண்டு வந்து கொடுத்ததுமே இவன் வந்துட்டு ஒன்றும் பெரிய அப்படிலாம் ரிச் ஃபேமிலிலாம் இல்லைப்பா, பின்னாடி எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லைன்னு சொன்னதுமே அப்படின்னா இந்த ஃபேமிலி வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண வேணாலன்னு சொல்லிட்டு அங்கே தீய வச்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்றான். அங்கே காலேஜில் கூட படிக்கிற பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட ஆஃபேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் டாப் கிளாஸ்காரவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்குது. பிறகு அங்கே அவன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே ஜீ வந்து எந்திரிச்சு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சு இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் புதுசாக வழியை கண்டுபிடிப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஒன்றை மாதிரி பெரிய ரிச்சான பர்சன்களுக்கெல்லாம் மற்றவங்கள மட்டம் தட்டுறது தான் நான் வேலைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் நீ ஏதாச்சும் வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் இது கனவாக இருக்குமான்னு சொல்லிட்டு நினைக்கிற லெவலுக்கு தான் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனான் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் அவங்க பேசிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ், ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் பட் உன் மேலே எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமே இல்லை, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் மட்டும் நான் உன் மூஞ்ச பார்த்துடக்கூடாது, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஆனால் இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அவனுமே எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். எனக்குமே அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, எதுக்கு எடுத்தாலும் இப்படி நம்மளோட லைஃப் இந்த மாதிரி போகுதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிறகு அங்கே வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு இவன் எந்த ஒரு ஃபோனுமே பண்ணாமல் இருந்துச்சுக்கோமே நீ எந்த ஒரு ஃபோனுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ஜீ போய்ட்டதும் அவள் ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அவளுக்கு அங்கே கால் ட்ரை பண்ணால் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கான் அவளை மீட் பண்ணுறதுக்காக சாரி கேட்கணுன்னு. இங்கே வீட்டில் வந்துட்டு யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் போய் திறந்தா வந்திருக்கிறது பார்த்தா அங்கே லியாங் தான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நீ வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீப்பாக நடத்தி என் வாழ்க்கையவே ஸ்பாயில் ஆக்கிட்ட, உன்னால் நான் ஜெயிலுக்கு போனேன், எனக்கு வந்துட்டு எந்த நிலைமை ஆயிடுச்சு பார்த்தியான்னு சொன்னதும் இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக உன்னை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த யானையுமே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ வேமாங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கதவை போய் லாக் பண்ணிக்கிட்டதுமே இப்போ மரியாதையோடு நீ வந்துட்டு கதவை திறந்தேன்னா நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், கதவை உடச்சிட்டு வந்துன்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த லியாங்க் அங்கே ரொம்பவே பயமாயிட்டு கத்தி எடுத்துட்டு நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மேரேஜா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியும்லன்னு சொல்லும்போது பண்ணக்கூடாதுன்னா எனக்கு 1 மில்லியன் காசு நீ கொடுக்கணும்னு சொன்னதும் காசு வேணா பேங்க்ல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் வந்துடுது. அங்கே யானை போட்டு பயங்கரமாக ஜீ வந்து அடிச்சு அங்கே வந்து காப்பாற்றிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அவன் கையில் இருக்க கத்தியை பிடுங்கிக்கிட்டு ஃபைட் வந்ததுமே அவன் நம்ம ஹீரோவை அங்கே அட்டாக் பண்ணதும் ஜீக்கும் ஹீரோயினுக்குமே ரொம்பவே பயமாகி போயிடுது. அவனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, இது நம்மளால தான் சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டு இருக்கு. அவன் கண்ணை முழிச்சதுமே தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, இப்போயாச்சும் நான் வந்து அங்கே வேணுக்குன்னுலாம் வர கிடையாது, நான் உன்கிட்ட சாரி கேட்கணுன்னு தான் வந்தேன், பட் வந்துட்டு நீயே வந்து சுச்சுவேஷன் சரியில்லாமல் ஆபத்தில் இருக்கன்னு தெரிஞ்சதும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன், நானாக எதுவுமே இப்போ ஏற்பாடெல்லாம் பண்ணலை, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஒரு டைம் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷனலாக ஆகிட்டு அவளுமே அதுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அங்கே ஒத்துக்கிறா. அதை பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஜி அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே சிங்லாம் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு வெளியே சாப்பிட வந்துட்டு இருந்தான். அவள் எப்போ பார்த்தாலும் ஃபோனவே நோடிட்டு இவனை கண்டுக்காமல் இருக்கவும் ஃபோனை சைடில் வச்சுட்டு என் கூட பேசுப்பான்னு சொன்னதுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. வீட்டுக்கு போய் 2 பேருமே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு போனதுமே 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க.
பட் கரெக்டாக பார்த்தா அப்போ நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்ததுமே பேசுறதுக்காக அவ்வளோதான் அவங்க அப்பா டென்ஷன் ஆகி போயிட்டு என்னமோ அப்ராடுக்கு போய் நான் படிக்க போகிறேன், என் வாழ்க்கையில் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினதுமே அங்கே அதை கேட்டுட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் கோவம் இல்லாமல் அமைதியாக பேசுங்கன்னு சொல்லும்போது என் பையன் ரொம்ப நல்லா இருக்கான், பொண்ணுக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவள் ரிங்கை கொடுத்தவங்க இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு. அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அங்கே நானுமே வந்துட்டு பெரிய ரிச்சான பர்சன் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்குமே பிடிச்சிக்கிச்சு, அவளுக்குமே பிடிச்சிக்கிச்சு. பட் வந்துட்டு என் கேரியரில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், படிக்கணும், நான் அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸை பார்க்கணும், நான் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டோடு இருப்பேன் நீ நினைக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ கையில் வந்துட்டு அங்கே ரிங் எல்லாமே போட்டு விட்டதுமே 2 பேத்துக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவனுக்காக அவங்க ட்ரிங்க்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு அவன் பேசினதும் என்னது பேபி பிடிக்குமா, ஏன்னா இப்போ என்னை புள்ளப்பத்துக்க சொல்லி நீ பேசிட்டுருக்கான்னு சொல்லும்போது ஆமாப்பா நான் வந்துட்டு குழந்தைய நான் கூட பார்த்துக்கிறேன், பெத்து மட்டும் எனக்காக கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியா வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ வந்து ஆள்கிட்ட சொல்லுப்பா, அவன் வந்து என்னோட குடும்பத்தை பேங்க்ராப் பண்ணாமல் விட மாட்டான் போல, குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துடும், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கெஞ்சிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன ஜென்மத்திலையுமே அவளுக்காக வந்து ஏகப்பட்ட வந்து விஷயங்களவே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் இப்போயுமே பண்ணிகிட்ருக்கான்னா அப்போ அவனுக்குமே ரீபான் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அப்போ அங்கே ஷூ வந்து என்னப்பா நீ இப்போ இங்கே வந்திருக்கா, அவள் இப்போ தான் இங்கேருந்து போகிறா, அவள் என்னமோ இப்போ ரீபான் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாலேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு போகிறான். ஹீரோயின் வீட்டில் போய் பார்த்தா ஏகப்பட்ட அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, தீயை வச்சு உள்ளே கொளுத்தி விட்டுட்டு வெளியே வந்து கார்டுட்ட ப்ளீஸ் எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ கடவுள் இவன் பேச்சை வந்துட்டு ஏற்றுட்டு அங்கே திரும்பவுமே வந்து 2 பேத்துக்குமே ரீபான் ஆக விட்டுருக்காரு. இப்போ ஹீரோயின் அப்படின்னா இத்தனை நாளாக நீ என்னை வந்து முட்டாளாக்கியிருக்க, போன ஜென்மத்திலேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் அடைஞ்சி கஷ்டப்பட்டு செத்து போனேன், நீ இப்போயுமே இதே மாதிரி என்னை வந்து இந்த ஜென்மத்தில் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கியா, உன் வலையில் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் விழுக மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத, நான் போன ஜென்மத்தில் பண்ண மிஸ்டேக்லாம் இந்த டைம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே சாரி கேட்டுட்ருக்கான். நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு. பட் ஹீரோயின் ரிங்கை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. எவ்வளோ ஹவுஸ் பண்ணதுமே ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணியிருக்கா, பட் லைஃப்பில் கஷ்டத்தை மட்டும்தான் அடைஞ்சிருக்கா. இப்போ நான் இதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தா அவள் வந்து கன்சீவ் ஆகிடுறா. அப்போ அங்கே வயிற்றில் கையை வச்சுட்டு போன ஜென்மத்தில் உங்களெல்லாம் நான் வந்துட்டு பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இந்த டைம் வந்து நான் நல்லபடியாக அவங்க எல்லாத்தையுமே வளர்ப்பேன் அப்படின்றத சொல்கிறா. இவனை பார்த்தா அங்கே சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஏதாச்சும் மென்டல் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்ததுமே அப்போ டாக்டர் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்களாக ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, வேறு ஒன்றும் கிடையாது, நீங்களாக தான் உங்களை கணுப்படுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஜீமே நம்ம ஹீரோட்ட நீ இப்படியே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது, அந்த பொண்ணுகிட்ட பேசி எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணால் தானே முடியும்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவன் இப்போ நீ என்ன கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டாவது அது உன்னோட குழந்தையுமே கிடையாதுன்னு சொன்னதும் அவன் ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நீ இப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்ருக்கான். பட் ஹீரோயின் இதுக்கப்புறம் கண்டிப்பாக என் லைஃப்பில் உனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஏன்னா இந்த ஜென்மத்திலேயாச்சும் நிம்மதியாக வாழ விடு, எப்போ பார்த்தாலும் என்ன ஏன் இப்படி நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ்மே நீ வந்து அவன்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு ரூடாக பேசாதம்மா, அவன் வந்து உன்னோட பேபியோட அப்பா வாச்சேன்னு சொல்கிறாங்க, போயிட்டுருக்கு, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் லவ் வந்துருச்சான்னு சொன்னதும் ஆமாம் நான் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அந்த பொண்ணுக்கு என் மேலே சுத்தமாக விருப்பமே இல்லை, அதனால் இதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்க முகத்துலையுமே நான் முழிக்காமல் இருந்துக்குவேன்னு சொல்லும்போது வயிற்றில் கையை வச்சுட்டு உங்கள் அப்பா வந்து நம்மளுக்கு
வேணாம் விட்டு விலைக்கு எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் என்ன அப்போ வந்து மாறிட்டாரா, நான் அவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே ஷூமே நம்ம ஹீரோயின்ட்டாங்க சொல்கிறாங்க, இப்படி உன்னோட ஆள் எல்லாத்தையுமே கூப்பிடுவோமாப்பா ஒன்றா சாப்பிட்றதுக்கு, எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணலாம் பேசுன்னு சொல்கிறாங்க. பிறகு நீ இப்படியே வந்துட்டு மூஞ்ச தூக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம், எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்துன்ற மாதிரி தோணுது. மேமா மீட் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்தாங்க லியாங்கோட அம்மா அவன் ஹிட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இவன் வேமா காப்பாற்றிடுறான். பட் திரும்பவுமே ரிவர்ஸில் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இடிக்க போகிறப்ப பட் நம்ம வந்து காரை கொண்டு வந்து இடித்து அங்கே ஆக்சிடென்ட் அவங்கள பண்ணிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு அங்கே வயிறு ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. டெலிவரி டேட்டுமே வந்துருச்சு போல். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு இப்படி 3 பசங்க பிறந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் இப்போ நம்மளுக்கு 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, போன ஜென்மம் மாதிரியே இந்த டைம் நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தைய நல்லபடியாக வந்து வளர்க்கணும், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றத சைட்டை வந்துட்டு கேட்குறான். அங்கே சூமே நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் மோசம் கிடையாது, ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நீ இப்படி வந்து புரிஞ்சிட்ருக்க, கண்டிப்பாக நீ வந்துட்டு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவனோட டைரி கையில் கிடைக்குது. ஃபஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்தை பூராமே டீட்டெயிலாகவே வந்து எழுதியிருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு அவன் இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்து திரும்ப அவங்க பேச வந்ததுமே எங்கே போயிட்டுருக்க, நான் வந்துட்டு இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. உண்மையை அவள் சொல்கிற, உண்மையிலே என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொன்னதும் அப்புறம் என்ன பொய்யா சொல்கிறேன்னு சொல்லும்போது அவன் ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னு என் வீட்டில் வந்துட்டு நான் இப்போவே பேசுகிறேன்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்கா, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் போன ஜென்மம் மாதிரி நீ என்னை ஏமாற்றி என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொன்னதுமே ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் கண்டிப்பாக உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். இந்த டைம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்காது, நீ நானுமே சேர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல உதாரணமாக இருந்து வளர்க்கலான்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இல்லை இப்படி இவங்க 2 பேருமே இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் பண்ணி ஒன்று சேர்ந்துடுறாங்க. வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு அந்த லெவலுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.